மாப்பிள்ள என்னடா எது கூப்பிட்டாரு? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, வேதாஜி சீக்கிரம் கிடைச்சிருவாங்க, உங்க ஃப்ரெண்டை ரொம்ப ஃபீல் பண்ண வேணான்னு சொல்லுங்கன்னு சொன்னாரு. அவ்வளோதான் மாப்பிள்ள, வேற ஒன்றும் இல்லையா? வேற எதுவும் சொல்லல மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள, கல்பனா நீ விஷயத்தை பத்தி சொல்ல போகும்போது ஏன் வேண்டான்னு சொல்லி தடுத்த? பைத்தியமாடா, எதுல சம்மந்தம் இல்லாம அந்த விஷயத்த போய் இங்க? இல்ல மாப்பிள்ள, அவங்க மேலேயும் நமக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்க தானே செய்யுது. அதனாலதான் அவர்கிட்ட சொன்னா அவரு ஆமாடா சரிப்பாரு. சாமி இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனா அது இங்க ஓபன் பண்ணா அப்புறம் தேவையில்லாம மல்லிகை மட்டும் வெளியே வரும். இருக்கிற பிரச்சனை இப்ப ரொம்ப தேவையாது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஐயோ, இது தெரியாம நம்ம உளறிட்டு வந்துட்டோமே. என்னை மன்னிச்சிடுறா மாப்பிள்ள. எனக்கு ஒன்றும் புரியாம இருக்கிற, அதெல்லாம் வேணாம்னு சொல்றேன். புரிஞ்சுப்ப நினைக்கிறேன். சரி வா, வண்டியில இரு. சரி மாப்பிள்ள, தெரிஞ்சா கொன்றுவானே ஆத்தாடி. நீ தான் முருகன், நீ காப்பாற்றணும். எஸ், யாருங்க? போலீஸ் போலீஸ். ஏய் என்னடி இது? போலீஸ்காரர் வந்திருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தாலே பயப்படுவானே. போலீஸ் வந்திருக்காரு. என்ன பண்ணி தொலைச்சிங்க? சின்ன வயசுல போலீஸ் விளையாடுதுலடி, அவ்வளவு பயம். கல்பனா எங்க? அங்க இருக்கா? கல்பனா ஐயோ ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்னமாச்சு? கல்பனா, நீ வேதவழியை கடத்திட்டேன்னு சொல்லி போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குடி. ஒருவேளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்களோ, தெருவே நின்னு வேடிக்கை பார்க்கடி. தலையா கிடந்து அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? கெட்ட குணத்தையெல்லாம் விட்டு வச்சு நல்லவங்களா மாறுங்க மாறுங்கன்னு கேட்டீங்களா நீங்க? இவரு ஒருத்தர் வாயை மூடுங்க. கல்பனா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, எப்படியாவது காப்பாத்துறி. எங்க இருந்து காப்பாத்துறது? குற்றவாளிக்கு உடந்தையா இருக்கும்னு சொல்லி நம்மளையும் கொண்டு போய் உள்ள வைக்க போறாங்க. ஏற்கனவே பேக் பெயின்ல நிமிர்ந்து நடக்க முடியாது. இனிமே இந்த ரோட்ல நான் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன்? போச்சு போச்சு, ஆனமே போச்சு. புலம்புறத நிறுத்துங்க. கல்பனா, அப்பா சொல்ற மாதிரி நடக்குமாடி? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, எப்படியாவது காப்பாத்துறி. அவ எங்க இருந்து காப்பாத்துறது? அவளும் நம்ம கூட சேர்ந்து உட்காந்து களி திங்க வேண்டியதான். படிச்சு படிச்சு சொன்னேன்ல, மொத்தமா கும்பலா போய் அந்த வீட்டுல இருக்கிற காலில் வந்து மன்னிப்பு கேட்கலான்னு. கேட்டீங்களா? அதான் போர்ஜரி பண்ணீங்க, கர்ப்பம்னு போய் நாடகம் ஆடுனீங்க. ஆள் கடத்துற வேலை ஒண்ணுதான் பாக்கி, அதையும் பண்ணி தொலைச்சிட்டீங்கல்ல. ஆடுங்கடி ஆத்தாலும் பொண்ணுமா ஆடுங்க. ஐயோ, இப்ப இதெல்லாம் தேவையா? கல்பனா, உண்மை என்னன்னு சொல்லிடுமா? கொஞ்சம் நிறுத்துங்க. நான் கடத்தினதை நீங்க பாத்தீங்களா? பார்த்தாதான் தெரியுமா? நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? இந்த பாருங்க, போலீஸ் கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா நீ இருங்க. கடத்தல இல்ல? சரி வா வா. ஷூ கடவுளே, போங்க. இவ கடத்திருப்பாளா இல்ல கடத்திருக்க மாட்டாளா? கடத்தலனா ஏன் போலீஸ்காரர் வராரு வீட்டுக்கு? ஒன்னும் புரியலையே. அம்மா, உங்க பேர் என்ன? ஜீவல பெரிய பாண்டின்னு வைக்கணும்னு நினைச்சாங்க. என் தோற்றத்துக்கு பொருத்தமா இருக்காதுன்றதால சீனிவாசன் வச்சிட்டாங்க. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.